ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிற நாளை கூட யூடியூப் வழியாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார், தேவைகளை சந்திப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் பட்டுக்கலாம். நம்ம கர்த்தரை ஆண்டவருடைய பாடு நினைத்தா நம்மள பாடே இல்லை. ஆமென். நம்ம பாடுபடவே இல்லை. அவர் வேதனை பார்த்தோம்னா நமக்கு வேதனையே கிடையாது. ஆமென். அவர் ரத்த சிந்தனை பார்த்தா நமக்குள்ள ரத்தம் வெளியே அடிப்பட்ட ரத்தம் வந்து வேதனைப்படுவோம். அவர் ரத்த சிந்தனத்தை பார்த்தீங்கன்னா ரத்தம் நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஆமென். அவர் சிந்த ரத்தமா நம்ம சிந்த போறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நாளை கூட ஒரு சிறப்பு பாடலை பாட போகிறார்கள். அது இல்லாம இந்த புனித வெளியில வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், பாடம் துதிக்க ஆராதிக்க ஏதே ஒரு உதவி செய்ய போகிறார். அதுக்காக நன்றி. பார்க்கிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. நாளை கூட ஒரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் மனைவி வந்து பாடுவார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த நாள்லயும் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் எல்லாரையும் பார்க்க கிருபை செய்ததுக்காக நன்றி. எவ்வளவோ வேதனைகள் பாடுகள் பட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அவருடைய 5 காயங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை துதிக்கலாம். மாமலையூரும்
நிந்தனை பல சகித்தான், நிந்தனை பல சகித்தான், கல்லாரி மாலையோரம் கொடுங்கோர காட்சியண்டே, கண்ணில் நீர் வழிந்திடவே, இந்த மீட்பர் இயேசுவதோ, கல்லாரி மாலையோரம் கொடுங்கோர காட்சியண்டே, கண்ணில் நீர் வழிந்திடவே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசு இதோ. இதிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தன. ஆமென். அப்பொழுது மரித்துவிட்டார். ஆமென். மரிக்கும்போது அப்போ தெருசேல மேல நோக்கி கீழ் நோக்கி போலங்க, மேல நோக்கி மேலிருந்து ஒரு வானத்து ஆமென் மின்னல் மேலே அந்த திரைகள் அந்த ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்க, அது மேல கிழிச்சு அப்படி ஒரு ரெண்டா போல இல்லையா, அது மாதிரி மேலிருந்து மின்னல் திரைச்சேலை கிழித்தது. ஆமென். வானத்திலிருந்து கீழ் ரெண்டாக அந்த திரைச்சேலை ரெண்டா பிரிந்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே நம்மளோடு இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் வருகை. ஆமென். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் அன்றைக்கே மன்னிக்கப்பட்டது. ஆமென். அப்பொழுது அந்த திரைச்சேலைக்கு வானத்து கல்மலைகள் ஆமென் கல்மலைக்கு அப்படி பிளக்குது, கல்மலை பிளந்து போச்சு. ஆண்டவர் அப்படி பூமி அழிந்தது. ஆமென். கடல் கொந்தளித்தது. ஆமென். வானத்தை இருளாய் உண்டானது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே வானங்கள் இருளாய் உண்டானது. ஆமென். ஒரு இருளாய் அற்புதமான சீடர்களாலே அந்த காவலாளிகள் எல்லாம் அழுத்து போனார், பயந்து போனார். என்னாச்சு? நம்ம அவர் மரிக்க போது நம்ம இருட்டாயிச்சே, ஓ உலகம் அழிய போகுது அப்படின்னு நினைத்தார்கள். ஆமென். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், நம் பாவங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆமென். கர்த்தருடைய கீழ் அந்த இருள் வெளிச்சமே கிடையாதுங்க. அப்போ ஒரு மேகம் இருள் மேகம் வந்து அந்த இடத்து முழுவதும் சுத்திகரித்தது. அப்பதான் ஆண்டவர் சமூகத்தில் பிதாவிடம் போகும்போது ஆமென் பிதாவே இவர்களை மன்னியுங்கள், என்ன என்று தெரியாமல் இவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அதுபோல ஆண்டவர் மரித்தாலும் ஜீவன், ரத்தத்துக்கு ஜீவன் உண்டு. ஆமென். அந்த கூடன் கண் தெரியாத கூட அந்த விழாவில் ஈட்டியால் குத்துவான், மரித்துட்டானா உயிரோடு இருக்கான்னு தெரியாது குத்துவான். குத்தும் போது அந்த ரத்த துளி அவன் கண்களை போயிட்டா கண்ணு அப்படி கண்ணே தெரியாது, அந்த கண்ணு தெரிய ஆரம்பிச்சது. ஏனென்றா அந்த ரத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அவர் மரித்தாலும் இன்று வரை ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்று வரை ஜீவனா இருக்கிறார். எவ்வளவு பேர் மரித்திருக்கிறார்கள்? மரித்தவர்கள் அவர் இறக்கும் போது மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆமென். மரித்தவர்கள் உயிரோடு எழுச்சி வந்தாங்க. இது மீண்டும் ஒரு யுத்த காலம் உண்டு. ஆமென். எத்தனை பேர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த புனித வெளியில இந்த வார்த்தை கொடுக்கிற நான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் மனம் திரும்ப என்று தான் விசுவாசத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பின் சகோதர சகோதரி, விசுவாசம் நான் பேசுகிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் மரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நரகத்துக்கு போக கூடாது. ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உயிர் விட்ட நாளிலே நான் சொல்கிற வார்த்தை இதுதான். பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க உங்களை மனம் திரும்பணும்.
மனம் திரும்பி ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இத்தனை விசுவாசிக்கிறீர்கள். ஆமென். அப்புறம் பாதர்களா ஆலயத்துக்கு பாதரம் மட்டும்தான் போவாங்க. ஆமென். ஊழியக்காரர் தான் போவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பரிசுத்தமான நம்ம யாரும் போக முடியாது. வெளியே நின்று தான் ஜெபம் பண்ண முடியும், கை நோக்கி கும்பிட முடியும். ஆமென். இப்போ ஆண்டவர் மரித்தார். ஆமென். அந்த திரை சேலை கிழிந்தது என்று வரை ஆண்டவர் ஆலயத்துக்கு போக நம்ம துதிக்க நம்மளை அவ்வளவு வைத்து சமாதானத்தோடு நம்ம ஊழியம் செய்ய தேவன் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஏனென்றால் மரித்தார், ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிற தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு சோத்திரம். நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இந்த நாளிலே கூடப்பா ஆண்டவரே அந்த சாலமோனுக்கு ஆண்டவரே அப்பா கட்டின திரைச்சலை இருந்தது போல ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே கடல் கொந்தது போல ஆண்டவரே அப்பா வானங்கள் இழுந்தால் போனது போல ஆண்டவரே இருட்டாய் போச்சு. ஆமென். அப்பா கூட பார்க்க செய்தது போல ஏசப்பா இந்த நாளிலே கூட அப்பா இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது செபிக்கிறேன். மெய்யான தேவன் நீதான் என்று உசிப்பாக்கணும் அப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா. ஏசப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.